இன்னைக்கு நம்ம என்ன அப்ளிகேஷன் பார்க்க போறோம்னா, நீங்க ஒரு கமிஷன் கடை வச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விவசாயிட்ட இருந்து ஒரு பொருள வாங்கி, அத வாடிக்கையாளருக்கு நீங்க செல் பண்றீங்க. வாடிக்கையாளர்னா யாருன்னா, கடைக்காரங்க. நீங்க தக்காளி கமிஷன் கடை வச்சிருக்கலாம், பூ கமிஷன் கடை வச்சிருக்கலாம், இல்ல வாழைக்காய், வாழை மண்டி, அந்த மாரி கமிஷன் கடை வச்சிருக்கலாம். எல்லா விதமான கமிஷன் கடைக்கும் ஏத்த மாதிரி தான் இந்த சாஃப்ட்வேர் இருக்கும். பொதுவா எப்பவும் ஒரு விவசாயி என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து பொருள வப்பாங்க. அந்த பொருள ஏலத்துல விடுவாங்க. ஏலத்துல விட்டதுக்கு அப்புறம் ஒரு தொகை வரும். அந்த தொகைக்கு அந்த பொருள நம்ம கொள்முதல் பண்றோம். கொள்முதல் பண்ண அந்த பொருள ஒரு கடைக்காரங்களுக்கு செல் பண்றோம். செல் பண்ணும்போது 10% 12% மார்ஜின் வச்சு நீங்க செல் பண்ணிருவீங்க. அப்போ இன்னைக்கு தேதிக்கு பார்க்கும்போது மொத்த வாடிக்கையாளர்களோட அவுட்ஸ்டாண்டிங், அதாவது கஸ்டமர் உங்களுக்கு தர வேண்டிய தொகை, அதே மாதிரி விவசாயிக்கு நீங்க தர வேண்டிய தொகை, எல்லா விஷயமுமே இந்த ஒரே சாஃப்ட்வேர்லயே கொண்டு வந்துடலாம். இது இது வந்துட்டு சாஃப்ட்வேர் ஓபன் பண்ண மாதிரி இந்த மாதிரி டேஷ்போர்ட் இருக்கும். இந்த டேஷ்போர்ட்ல எல்லா விஷயமும் இருக்கும். முதல்ல ஒரு விவசாயி எப்படி சேர்க்கிறதுன்றத பார்க்கலாம். இது விவசாயி மேலாண்மை. இப்போ புதிய விவசாயின்னும் போது அவங்களோட பேரு, விவசாயி என்ன சொல்லுவோம், சப்ளையர் தான். சோ அவங்களோட பேரு, போன் நம்பர், அட்ரஸ், ஏரியா இதை மட்டும் நீங்க வாங்கிடுறீங்க. சோ இந்த கண்ணன்ற பர்டிகுலர் விவசாயிக்கு 22,900 பேலன்ஸ் இருக்கு. இதே மாதிரியே நீங்க நூத்துக்கணக்கான விவசாயியை உள்ள ஃபீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொள்முதல், புதிய கொள்முதல் போன உடனே ஃபுல்லா கீபோர்ட் ஃப்ரெண்ட்லி தான். ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, விவசாயியோட பேரை சூஸ் பண்றீங்க. விவசாயியோட பேரை சூஸ் பண்ண உடனே விவசாயியோட பாக்கி வந்துரும். இதுல என்ன பொருளை சூஸ் பண்றீங்களோ, என்ன விலை, என்ன அளவு, அடுத்த பொருளோட பேரு, என்ன விலை, என்ன அளவு. சோ பொருள், எடை, விலை, இது மட்டும் தான். நீங்க என்ட்ரி 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 அடிக்க அடிக்க தன்னால இந்த சைடு வலது பக்கம் கார்ட்ல ஆட் ஆயிட்டே இருக்கும். நீங்க இந்த இடத்துலயே கூட நீங்க ரேட் மாத்திக்கலாம். இந்த இடத்துலயே குவான்டிட்டியும் மாத்திக்கலாம், அளவு மாத்திக்கலாம், எடையா இருக்கலாம், எண்ணமா இருக்கலாம், எதை வேணாலும் நீங்க மாத்திக்கலாம். இப்போ ரைட் சைட்ல பார்க்கும்போது உட்தொகை, அதாவது பில்லோட அமௌண்ட், அதுல கூலி எவ்வளோ, கமிஷன் எவ்வளோ. நான் கூலி வந்துட்டு இறக்கு கூலி ஒரு கிலோவுக்கு வாங்குவாங்க, இல்லைன்னா ஒரு 100 ரூபாய் வண்டி வாடகை கூலி, அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. கூலி ஒரு 100 ரூபாய் மட்டும் போட்டேன்னா 3,800 ரூபாய் உட்தொகை, கூலி 100 ரூபாய், கமிஷன் 10%, பில் தொகை எவ்வளோ, பழைய பாக்கி, இந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு பழைய பாக்கி, அதாவது அவங்களுக்கு பொருளா போட்டிருக்காங்க, நம்ம இன்னும் பற்று வைக்கல. சோ இந்த பில் வந்துட்டு அவங்களுக்கு 27,191 வருது. இப்ப அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு 5,000 மட்டும் எனக்கு அட்வான்ஸா கொடுங்க. ஏன்டா என்னோட நான் பொருள் போட்ட இருப்பு காசு இருக்குல்ல, அந்த இருப்பு காசுல இருந்து ஒரு 5,000 மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த தொகையை உள்ள என்டர் பண்ண உடனே மீத தொகை தன்னால வந்துடும். இந்த சேமி அண்ட் அச்சீடு விற்பனை வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது. சோ இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது பொருளோட பேரு, விலை, அளவு, மொத்தம், தொகை எவ்வளவு, நீங்க அங்க முன்னாடி அந்த பில்ல என்ன பாத்தீங்களோ அதே இது A5 ஷீட்ல உங்களுக்கு பிரிண்ட் வர மாதிரி பண்ணிடலாம். இந்த இடத்துல அச்சீடுன்னு இருக்கு இல்லையா, சோ இது கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் வந்துடும். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இந்த தடவை நீங்க கண்ணன்ற பேர் எடுக்கும்போது அவங்களோட விவசாயியோட பாக்கின்றது இதுல கொண்டு வந்துடும். சரிங்களா? இதுல போன பில்ல நீங்க பாக்கணும்னா இந்த முன் அப்படின்றத முந்தைய பில் இருக்கு பாத்தீங்களா, இதை டச் பண்ணீங்கன்னா அந்த பழைய பில் ஓபன் ஆகும். இது மாதிரி இதுக்கு முன்னாடி என்ன பில் இருக்கு, இது பின், இது அடுத்தடுத்த பில் பாக்குறதுக்கு. ஏதாவது தப்பா பண்ணியிருந்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க விவசாயியோட பேரு, விவசாயியோட பேலன்ஸ், இந்த விஷயங்களை இதுல பாத்துக்கலாம். விவசாயி எப்படி ஏத்தி எப்படி கொள்முதல் போடுறீங்களோ அதே மாதிரிதான் வாடிக்கையாளரோட பேர். சோ அதே மாதிரி வாடிக்கையாளர் மேலாண்மை, புதிய வாடிக்கையாளர், வாடிக்கையாளரோட டீடைல்ஸ் என்டர் பண்றீங்க. இல்ல தப்பா பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எடிட் கொடுத்தீங்கன்னா அந்த எடிட்ல ஓபன் ஆகும். இந்த இடத்துல உங்களுடைய வாடிக்கையாளர், அதாவது கடைக்காரங்களோட டேட்டாவை உள்ள ஏத்திடுறீங்க. கடைக்காரங்களோட டேட்டா ஏத்துனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், சேல்ஸ் பண்ணணும். அப்ப புதிய விற்பனை. சேம் அதே மாதிரிதான் இந்த இடத்துல வந்துட்டு கஸ்டமரோட டேட்டா வரும். பேரை சூஸ் பண்றீங்க, என்ன பொருள், என்ன விலை, என்ன தொகை போடுறீங்க, என்டர் அடிக்கிறீங்க. சோ இவங்களுக்கும் பழைய பாக்கி இருந்ததுன்னா இந்த இடத்துல வரும். நான் என்ன பண்றேன், இத பில்ல சேவ் பண்றேன். இப்போ இதுவும் சேம் லைக் உங்களுடைய பர்ச்சேஸ் மாதிரி தான் சேல்ஸும். அதே மாதிரியே பழைய பாக்கி எவ்வளவு இருக்கு, பில் தொகை எவ்வளவு இருக்கு. என்ன இதுல வந்துட்டு கமிஷன்ற விஷயம் வராது. சோ எப்பவுமே பர்ச்சேஸ்ல இருந்து தானே உங்களுக்கு கமிஷன் வச்சு சேல் பண்றீங்க. அப்போ இதுல கமிஷன்ற விஷயம் வராது. சரிங்களா?
இப்போ நான் என்ன பண்றேன்னா மெயின் டேஷ்போர்ட் போறேன். இதுல விபரம்ல வந்துட்டு முதன்மை அறிக்கை அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் மாஸ்டர் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ்டர் ரிப்போர்ட்ல மொத்த கொள்முதல் எவ்வளோ, மொத்த விற்பனை எவ்வளோ, மொத்த கமிஷன் எவ்வளோ, மொத்த செலவு எவ்வளோ, நிகர லாபம் நட்டம், இது எல்லாமே ஒரே ஸ்கிரீன்ல வந்துடும். அப்போ மொத்த கொள்முதல், மொத்த விற்பனை, மொத்த செலவு, எவ்வளோ பாக்கி இருக்கு, எல்லாமே ஒரே ரிப்போர்ட்ல வந்துடும் உங்களுக்கு. இதுல பேங்க்ல நீங்க பாக்குற மாதிரியே ஃப்ரம் டேட் டு டேட் சூஸ் பண்ணீங்கன்னா இந்த பர்டிகுலர் பீரியடுக்குள்ளேயே டேட்டா மட்டும் இதுல கொண்டு வரும். சரிங்களா? சோ நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் டேஷ்போர்ட் வரேன். இடது பக்கம் கொள்முதல் புதுசா ஏத்திட்டோமா, அதுக்கடுத்து விற்பனையும் பாத்தியாச்சு. பொருட்கள் மேலாண்மையில நான் முல்லை, பிச்சி, செவந்தி ஏத்திருக்கேன் இல்லையா, இதுல நீங்க தக்காளி, அவரைக்காய், வெண்டைக்காய், சோ காய்கறியா இருந்தா நீங்க அந்த மாதிரி ஏத்துப்பீங்க. இதே வாழைக்காய்னா வாழை இலை, வாழைக்காய், செவ்வாழை, நாட்டுப்பழம், சோ அந்த மாதிரி வகைகளை நீங்க உள்ள ஏத்திக்கலாம். ஓகே, நான் இப்போ என்ன பண்றேன்னா மறுபடியும் ஹோம் பேஜ் போறேன். இந்த இடத்துல நிலுவை அறிக்கை, இந்த நிலுவை அறிக்கைனா என்னன்னா அனைத்தும் வாடிக்கையாளர், விவசாயி அவங்களோட ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பார்ட்டியோட மொத்த பற்று, வரவு, நிலுவை எல்லாமே இதுல வந்துடும். அதே மாதிரி விவசாயியோட நம்ம விவசாயிக்கு எவ்வளவு தர வேண்டியது இருக்குன்றதையும் வந்துடும். இதுல நீங்க தனியா ஃபில்டர் பண்ணி பாக்கணும்னா வாடிக்கையாளர் மட்டும் கொடுத்தீங்கன்னா வாடிக்கையாளரோட டேட்டா மட்டும் வரும். அதே மாதிரி விவசாயி மட்டும் கொடுத்தீங்கன்னா அவங்களோட டேட்டா மட்டும் வரும். இப்ப நான் 2 பேரோடதையும் போட்டுட்டு இந்த இடத்துல பிரிண்ட்ன்ற பட்டனை டச் பண்ண உடனே A4 ஷீட்ல தெளிவா உங்களுக்கு பிரிண்டா வந்துடும். இந்த சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேர் தான். இதுல உங்களுக்கு ஏத்த மாதிரி எனக்கு என்னோட கடைக்கு இந்த மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமைசேஷனை ப்ரோக்ராமா நான் எழுதி தரேன்.